Lord, brothers and sisters. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் இந்த 9 மாதங்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தையும் காண நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எவ்வளவு நல்லவர் இல்லையா நம்முடைய கர்த்தர். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். இந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம். நம்ம அநேக தரம் இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேக நேரம் இந்த வசனத்தை நம்ம வாயினால அறிக்கை பண்ணிருக்கிறோம். இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக இந்த அதிகாரத்தை குறித்த, இந்த சங்கீதத்தை குறித்த ஒரு குயிக் இன்ட்ரோடக்ஷனை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதற்கு பின்பாக இந்த வசனத்தை குறித்து நாம் சிறிது நேரம் ஒரு 15 நிமிடங்கள் நாம் தியானித்து நாம் கடந்து போகிறோம். இந்த சங்கீதத்தை எழுதினது கோராகின் புத்திரர்கள். இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று பார்த்தால், ஒரு வார் நடக்கும்போது, ஒரு போர் சூழல், இல்ல ஒரு போர் முடிந்து அந்த மாதிரி சூழ்நிலையில எழுதப்பட்டதுதான் இந்த சங்கீதம் 46ஆம் அதிகாரம். அது மட்டும் இல்ல, இந்த சங்கீதத்தை நம்மளால 3 பகுதியா நம்மளால பிரிக்க முடியும். நீங்க பொதுவா சங்கீதங்கள்ல பார்த்திருப்பீங்க, சேலா அப்படி என்ற வார்த்தை பயன்பட்டு இருக்கும். சேலா அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிருப்பாங்க சங்கீதங்கள்ல பொதுவா. அந்த சேலா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், சேலா அப்படின்னா இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணணும், இல்ல அந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஏன் அப்படின்னா அதை நம்ம தியானிக்கணும், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா 3 இடத்துல சேலா அப்படின்ற வார்த்தை வந்திருக்கும். 3ஆம் வசனம் முடியும் போது சேலா அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி நீங்க 7ஆம் வசனத்தோட முடிவுலையும் பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல சேலா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி 11வது வசனத்தின் முடிவிலும் சேலா அப்படி என்று போட்டிருப்பாங்க. அதை வைத்துதான் நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த சங்கீதத்தை நம்மளால 3ஆ பிரிக்க முடியும் அப்படின்ட்டு. இப்ப இந்த சங்கீதத்தை நம்ம 3ஆ பிரிக்கும் போது முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி. இந்த முதல் பகுதியில தான், இந்த முதல் பகுதியோட முதல் வசனம் தான் நம்ம வாக்குத்தத்த வசனம். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு. இந்த வசனத்தை நம்ம சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்காரு அப்படின்னு. அடைக்கலம் கொடுக்கறவங்களோட தன்மை என்னவா இருக்கும் அப்படின்றத நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். இப்போ யாராவது ஒருத்தர்ட்ட அடைக்கலமா போறாங்க அப்படின்னா, அந்த அடைக்கலம் கொடுக்கறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வெளியூர்ல இருந்து யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில வராங்க, வெளியூர்கள்ல இருந்து வேலை தேடி வர்றாங்க, இல்ல இங்க வாழணும்னு வராங்க அப்படின்றவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த என்னுடைய சொந்த ஊர்ல இருந்து இங்க வரும்போது இவங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு. நம்ம நிறைய பேர் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க வரும்போது இவங்க அவங்கள பராமரிச்சிருப்பாங்க, பாதுகாத்திருப்பாங்க, உணவு கொடுத்திருப்பாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. அவங்களுடைய தேவைகள் என்னவோ அதெல்லாம் அவங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, இவங்க தான் எனக்கு கைப்பிடிச்சு தூக்கி விட்டாங்க அப்படின்னு. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திச்சு ஒரு நிலை வருகிற வரைக்கும் அவங்க உதவி செய்திருப்பாங்க. அதுதான் இந்த அடைக்கலம் கொடுக்கறவங்களோட தன்மை. அப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்காரு அப்படின்றப்போ இப்படியெல்லாம் அடைக்கலமா இருக்கிறார் அப்படின்றத ஒரு 3 காரியங்கள் நான் குயிக்கா சொல்லி அடுத்த பகுதிக்கு கடந்து போக போறேன். சங்கீதம் 91:4 இப்படி எழுதப்பட்டிருக்கு, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அப்படின்னு. அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அப்படின்னா, பொதுவா செட்டைகளுக்குள்ள வருகிற ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு இல்லைங்களா? கழுகு தன் செட்டைகளை விரித்து குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல கர்த்தர் அவர் நம்மை அவருடைய செட்டைகளின் நிழலிலே மறைத்து நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். எல்லா தீங்குக்கும், அந்த சங்கீதம் 91 முழுவதும் நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும், எல்லா தீங்குக்கும், பொல்லாப்புக்கும், கொள்ளை நோய்க்கும், பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்க்கும், வாதைக்கும், இக்கட்டுக்கும் அவர் நம்மளை விலக்கி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். முதல்ல நமக்கு கிடைக்கிற அடைக்கலம் பாதுகாப்பு என்கிற அடைக்கலம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 36:7 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே அடைகிறார்கள். அடுத்தது நமக்கு கிடைக்கிறது ஒரு நிழல். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது போல நமக்கு கிடைக்கிறது பாதுகாப்பு, அடுத்தது ஒரு நிழல். நிழல் அப்படின்றது பொதுவா எதை குறிக்கும்? இப்ப நம்ம வெளியில எங்கேயாவது போகும்போது ரொம்ப வெயிலா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நிழலை தேடி போவோம் இல்லையா? ரொம்ப இப்ப சம்மர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால வெயில் தாங்கவே முடியாது. அப்ப நம்ம என்ன யோசிப்போம், எங்கேயாவது ஒரு மரம் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு மரத்துக்கடியில போய் நம்ம தங்கி இருக்கலாமே, ஒரு நிழல் கிடைக்குமே அப்படின்னு. அந்த நிழல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இளைப்பாறுவோம், நமக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் அந்த நிழல்ல. அது மட்டும் இல்ல,
அந்த நிழல்ல நம்ம இளைப்பாறும் போது அடுத்தது நம்ம தொடர்ந்து பயணம் செய்யறதுக்கு அந்த நிழல் வந்து நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். இப்போ தேவன் நமக்கு நிழலா இருக்கும்போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்தது இன்னொரு அடைக்கலத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 59:16 இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நெருக்கம் வரும்போது, நம்ம நெருக்கப்படும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்காரு. நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம நெருக்கும் போது, ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல நம்மளுடைய சூழ்நிலைகளா இருக்கலாம், வேலையில நம்ம வேலை ஸ்தலத்துல ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிரா இருக்கலாம். இந்த நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கத்துல அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்காரு. இரண்டாவதா சொல்லப்பட்ட வார்த்தை பலமுமானவர். பலமுமானவர் அப்படின்னு சொல்லும் போது இதற்கு நிறைய வசனங்கள் நம்ம சொல்லலாம். தேவன் எனக்கு பலனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 41:10 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு. பிலிப்பியர் 4:13 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ரொம்ப பரிச்சயமான வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நம்ம ரொம்ப டயர்டா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கப் காஃபி குடிச்சா நமக்கு ஒரு எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கப் காஃபி குடிப்போம். எனக்கு அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், உடனே ஒரு கிளாஸ் காஃபி போட்டு குடிச்சிருவேன். அப்ப அந்த காஃபிக்கு ஒரு தன்மை இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த கஃபைன் இட் வில் கிவ் இன்ஸ்டன்ட் எனர்ஜி. பிலிப்பியர் 4:13 நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ, இது ஒரு நீங்க டிப்ஸா கூட வச்சுக்கலாம். ரொம்ப சோர்வா இருக்கு, மன ரீதியாவும் ரொம்ப சோர்வா இருக்கு, பிசிக்கலாவும் ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்றப்போ இந்த வசனத்தை நீங்க சொல்லி பாருங்க, எங்க இருந்து ஒரு பலன் நிரப்புன்னே தெரியாது. அப்படி ஒரு பலன் நமக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். இப்படி காஃபி குடிச்சா ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வருதோ, அதே போல இந்த பிலிப்பியர் 4:13 சொல்லும் போது நம்ம பாடியில ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஏசாயா 40:29 பார்க்கிறோம், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை அருளி சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு. அடுத்தது இன்னொரு வார்த்தை இருக்கு. மூன்றாவது, முதல்ல நம்ம பார்த்தோம் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் அப்படின்னு. இரண்டாவது பலனா இருக்கிறார். மூணாவது அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் அப்படின்னு. இந்த ஆங்கிலத்துல இது ரொம்ப அழகா இருக்கு. இன் இங்கிலீஷ் இட் இஸ் பிரசன்ட் ஹெல்ப் அப்படின்னு. நம்ம எந்த நிலையில இருந்து நம்ம உதவி கேட்டாலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம அவரை விட்டு தூரப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை இந்த நாளில நம்ம அவருடைய சமூகத்துல இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நம்ம பின்மாற்றத்துல இருக்கலாம். ஆனாலும் உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு துணையா இருக்க வல்லவரா இருக்கிறார். இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு அதை தான் நினைப்பூட்டுகிறார். நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். அப்புறம் ஏன் நீ கலங்குற, அப்புறம் ஏன் நீ சோர்ந்து போகிற, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற அப்படின்றதுதான் தேவன் இந்த 10வது மாதத்துல இந்த வீடியோ பாக்குறவங்க அனைவருக்கும் சொல்லுகிற ஒரே காரியம், நான் உன் கூட தான் இருக்கேன், எப்பொழுதும் உனக்கு அடைக்கலமா என்னுடைய செட்டையை உன் மேல நான் விரித்திருக்கிறேன், நீ என்னுடைய செட்டைக்குள்ள இருக்கிறதுனால ஒருவனும் உன்னை தொடவோ அசைக்கவோ முடியாது. அடுத்தது இந்த வசனத்தோட 2வது பகுதிக்கு நம்ம வேகமா கடந்து போவோம். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு, பலனா இருக்கிறாரு, துணையா இருக்கிறாரு, எல்லாம் சரிதான். ஆனா இதை எப்படி நம்மளால உணர முடியும், அதை எப்படி நம்மளால சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, அதற்கான பதில் தான் இந்த 4வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நதி உண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நதி பொதுவா எதை குறிக்கும் அப்படின்னா பரிசுத்தாவியானவரை குறிக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த தண்ணீர் அப்படின்றது பரிசுத்தாவியானவரை குறிக்கிறது. வசனம் முடியும் போது பாருங்க, சந்தோஷிப்பிக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் அந்த 4வது வசனத்துல. நம்ம இப்படி பார்ப்போம், ஒரு நதி உண்டு சந்தோஷிப்பிக்கும் அப்படின்னா பரிசுத்தாவியானவர் வரும்போது நமக்கு ஒரு அளவில்லாத சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். இந்த பலன் நான் சொல்லும் போது எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வந்தது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன். ஆமீன். தேவன் கொடுக்கிற பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு இன்னொரு வசனம் தான் நெகேமியா 8:10. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன். அப்படின்னா என்ன? நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அவருடைய சமூகத்துல இருக்கதான் நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியும். அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போகும்போது நம்மளால அவரை உணர முடியாது. பரிசுத்தாவியானுடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போகும்போது நம்மளால அவரோட பேச முடியாது. அப்ப எப்படி நம்ம அவர் கொடுக்கிற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும்? அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்குள்ள இருக்கிறோமோ, அகமகிழ்கிறோமோ, கர்த்தரோட இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பலன். அடுத்தது 3வது பகுதிக்கு நம்ம கடந்து போகலாம். 3வது பகுதி பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் முடிய, அதோட அந்த அதிகாரம் முடிகிறது. இந்த 3வது பகுதியில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது வசனம்.
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சொல்றாங்க இந்த வசனத்துல, நீ அமர்ந்திரு, நீ அமைதியா இரு. ஏன் அமைதியா இரு? நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். என்னுடைய சமூகத்தின் நிறைவான சந்தோஷத்தினால அனுதினமும் உன்னை நிரப்பி கொண்டு இருக்கிறேன். பூமியில யாரும் கொடுக்க முடியாத ஒரு நிறைவான சந்தோஷம் உனக்கு நான் தருகிறேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் படப்படன்னு இருக்கிற, நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்றதுதான் தேவன் இந்த வசனத்துல நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. நீ அமைதியாயிரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ அமைதியாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ அமைதியாரு. நீ அமைதியா இருந்து நான் தான் உன் தேவன் அப்படின்றத தெரிந்து கொள். ஏன் முதல்லயே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. உனக்கு விரோதமாய் 1000 பேர் எழுந்தாலும் அமைதியாயிரு, உனக்கு விரோதமா 1000 நாவுகள் பேசினாலும் அமைதியாயிரு, உனக்கு விரோதமாய் கள்ள நாவுகள் பேசினாலும், உனக்கு விரோதமாய் பொய் சாட்சிகள் சொன்னாலும், உனக்கு விரோதமாய் உன் குடும்பமே எழும்பினாலும், வேலை ஸ்தலத்துல உனக்கு விரோதமாய் எழும்பி உன்னை எவ்வளவாய் நெருக்கினாலும் நீ அமைதியாயிரு. நான் தேவன் என்பதை நீயும் புரிந்து கொள்ளுவாய், நான் தேவன் என்பதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள் அப்படின்றதுதான் தேவன் இந்த இடத்துல சொல்றாங்க. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவருடைய பாதத்துல போய் அமர்ந்திருக்கணும். ஆமென். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மளை நடத்த போறாங்க நமக்கு. ஆனா இதெல்லாம் தேவன் செய்கிறதற்கு நம்மிடத்துல இருந்து தேவன் எதிர்பார்க்கிற 2 காரியங்கள் உண்டு. என்ன அப்படின்னா, நம் தேவனை விசுவாசிக்கணும், நம்பணும். 2வது, நம் தேவனை சார்ந்திருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி, நம்ம இப்ப யார்கிட்டயாவது அடைக்கலமா போறோம் அப்படின்னா நம்ம அவங்கள ஃபுல்லா என்ன பண்ணுவோம், ட்ரஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம தேவனை நம்பணும். எந்த அளவுக்கு நம்மளை விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு கிரியை செய்யும். அது மாத்திரமல்ல, 2வது டிபெண்டன்ஸ். நம்ம யார்கிட்டயாவது அடைக்கலமா போகும்போது அவங்களையே நம்ம டிபெண்ட் பண்ணிருப்போம் இல்லையா? அவங்களையே தான் சார்ந்திருப்போம், வேற யார்கிட்டயும் நம்ம போக மாட்டோம். அப்போ நம்ம தேவனிடத்துல அடைக்கலமா வரும்போது நம்ம அவரையே சார்ந்திருக்கணும். எந்த சூழ்நிலையும் நம்ம மனுஷன் பக்கமா திரும்பவே கூடாது. சூழ்நிலைகள் எதிரா வந்தாலும் சரி, இல்ல இந்த உதவி இவங்கள்ட்ட இருந்து கிடைக்கும், இந்த காரியத்துக்கு இவங்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும், இந்த காரியத்துக்கு இவங்களால மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை தேடி நம்ம போக கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்ம தேவனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஒருவேளை தாமதமாகலாம், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்க தாமதமாகலாம், நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்க தாமதமாகலாம். நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் பேரில பற்றுதலா இருந்து அவரை சார்ந்து இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமீன். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நீங்க தொடர்ந்து தினமும் ஜெபிக்கும் போது இந்த வாக்குத்தத்தத்தை வாயினால் அறிக்கை பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. உங்க பேரை இந்த வாக்குத்தத்தத்துல போட்டு சொல்லி ஜெபிங்க. தேவன் எனக்கு அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் போது வாக்குத்தத்தத்துல இருக்க வல்லமையை நம்மளால உணர முடியும். கர்த்தர் தாமே இந்த 10ஆம் மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.